ஒரு பிரச்சனை இல்லை சிஎம் சார். நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸ்க்கு மேல இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு கீழ இருக்கு. அது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. இங்க சிஎம் அங்கிள் கேக்குதா? அங்கிள் மோடி அங்கிள் கேக்குதா? அங்கிள் போட வேண்டியதான வீடியோ. மூஞ்ச ரொம்ப காட்டினாதான் போலீஸ்காரன் பிடிச்சிக்கிறானே. உலகத்திலே செத்து போன குடும்பத்தை ரெசார்ட்ல வச்சு பார்த்த நீங்களா அரசியல் பேசலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பர்மிஷன் தந்தா அப்படி அறுத்து தள்ளிருப்பீங்க. சார் வணக்கம் சொல்லாம யோயோன்றீங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க இது மட்டும் தான். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு தமிழக வெற்றிகரத்துறை தலைவர் திரு விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு. சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. ஆமா, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ். விஜய் அவர்களோடு புஷி ஆனந்த், ஆதவ், ஜெகதீஷ் பாண்டியன், விஷ்ணு ரெட்டி 5-6 பேர் போனாங்க. எதுக்கு போனாங்கன்னே தெரியல. என்ன நடடா. ஆஹா ஓஹோ பெரிய சண்டீர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள சட்டைக்கு பட்டன் போட வர 2 நாள் விசாரணைக்கு போயிட்டு ஒரே நாள்ல சிபிஐ கிட்ட கதறி இருக்காங்க. கதறி காலில் விழுந்து, உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா உம்மால இனிமேல் நாங்கடா. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க. வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு ஏலறீங்க? விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்ச போயிடுவாங்க. அவங்க நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம். தலைவர்கள் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம். நீங்க கூட கட்டவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா. திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். இவர் ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். சிஎம் ஆகி பாராளுமன்றத்துல பேசுவாரா? ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். கொள்கை கோட்பாடுலாம் தில்லின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கொள்கை கோட்பாட்டு வைக்கிறாங்க தான். ஆனா எங்களுக்கு கொள்கை கோட்பாட்டை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, எங்க கொள்கை என்னன்னா, எங்க தளபதி மட்டும் 2026ல கன்ஃபார்ம் முதலமைச்சர். இதுதான் எங்களுடைய கொள்கை. எங்க தளபதி பார்த்தா நாங்க கொள்கை கோட்பாட்டை எல்லாம் முன்னேற்றி நடக்கிறோம். தலைவர் அறிவிப்பாரு, அவர் அறிவிக்கும் போது அப்ப எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுப்பாங்க. எங்கயா போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்க.